ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் மைண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு கரண்ட் ஈவென்ட் கம்பல்சரி இந்த வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி அது சம்பந்தமான இன்னும் சில தகவல்களையும் சேர்த்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரீசெண்டா மத்திய அரசாங்கம் இந்தியாவின் 100வது ராம்சர் தளத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராம்சர் கன்வென்ஷனா என்ன, அது எதற்காக கொண்டு வரப்பட்டது, சோ அதனுடைய எக்ஸஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? சோ இந்தியாவின் 100வது ராம்சர் தளம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம், உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல பலியா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயத்தை நம்ம 100வது தளமா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். இந்த தளம் அந்த மாநிலத்தின் 13வது தளமாகவும் ஒட்டுமொத்த சர்வதேச அளவில் உலகின் 2595வது தளமாகவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு அறிவிச்சாங்க. சோ இந்த ராம்சர்னா என்ன, இந்த ராம்சர் ஒப்பந்தம்னா என்ன? ராம்சர் அப்படின்றது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டில 1971 பிப்ரவரி 2 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. 173 நாடுகள் இந்த அக்ரிமெண்ட் கீழே சைன் பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெட்லேண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, ஈர நிலங்களை பாதுகாக்கிறது. அதனாலேயே வருஷம் தோறும் பிப்ரவரி 2 நாம வந்து வெட்லேண்ட் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெட்லேண்ட் அக்ரிமெண்ட், ராம்சர் அக்ரிமெண்ட்ல இந்தியா 1982 பிப்ரவரி 1 வந்து என்ன பண்றாங்க, ஜாயின் ஆகுறாங்க. இப்போ இந்தியா இந்த ராம்சர் சைட்டை பொறுத்த அளவுக்கும் உலக அளவிலேயே ஃபர்ஸ்ட் சைட்டா எதை வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பம். இதுதான் வந்து 1974 முதல் தளமாக, முதல் சைட்டாக, ஃபர்ஸ்ட் சைட்டா ராம்சர் அக்ரிமெண்ட் கீழே வந்து கொண்டு வராங்க. ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஏரியாவை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரேசில்ல இருக்கக்கூடிய ரியோ நீக்ரோ தளம், இதுதான் பரப்பளவில் மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட் சைட்டா வந்து இந்த ராம்சர் அக்ரிமெண்ட் கீழே இருக்குது. கிட்டத்தட்ட 2.67 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது வந்து பெரிய லெவல்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. இதே நேரத்துல கவுண்டிங் அடிப்படையில ராம்சர் அக்ரிமெண்ட் கீழே பாதுகாக்கப்பட்ட கவுண்டிங் கீழே சைட்ஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டன் வந்து 176 சைட்ஸ் இந்த அக்ரிமெண்ட் கீழே பாதுகாக்கப்பட்ட பகுதியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக பிரிட்டனும், 2வது கண்ட்ரியா மெக்சிகோ 144 சைட்ஸும், இந்தியா 3rd கண்ட்ரியா 100 தளங்களை கொண்டு 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த ராம்சர் தளத்தை பொறுத்தளவுக்கு இந்தியா 100 நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? இந்த 2014 கிட்டத்தட்ட 26 சைட்டா தான் இருந்தோம். 2026 இந்த 12 ஆண்டுகள்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 74 சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அதுல என்ன மாநிலம் அதிகம் அப்படின்னா தமிழ்நாடு தான் அதிகம். 20 சைட்ஸை வந்து கொண்டு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமா இருக்குது. கடைசியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் சாக்கரால் கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தை என்ன பண்றாங்க, ராம்சர் சைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டின் முதல் ராம்சர் தளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். 2002 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இதுதான் வந்து இந்தியாவில் 100 தளங்கள்ல தமிழ்நாடு முதல் மாநிலமாக 20 தளங்களை கொண்டிருக்குது. அதே நேரத்துல இந்த ராம்சர் அக்ரிமெண்ட் இவ்வளவு தூரம் நம்ம என்விரான்மெண்ட் அண்ட் வெட்லேண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய எட்டு வந்திருந்தா கூட சமீபத்துல ஒரு 40% ஆஃப் வெட்லேண்ட் வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்னென்ன அக்ரிமெண்ட் அண்ட் ஆக்ட் எட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் 2017, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. இந்த ரூலுக்கு கீழே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா தேசிய ஈரநில குழு, அதாவது நேஷனல் வெட்லேண்ட் கமிட்டி 2017 அப்படின்னும், ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி 2017, மாநில ஈரநில ஆணையங்கள் அப்படின்ற 2 ஆர்கனைசேஷன் 8 வரும். அதே நேரத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வராங்க. தென் ராம்சர் அக்ரிமெண்ட் 1971 இது 8 வந்தோம். அப்புறமா குன்மிங் மான்ட்ரியல் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பு, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஓபின்னு சொல்லுவோம், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிஓபி 15, 15வது சிஓபியில இந்த ஃப்ரேம் ஒர்க்கை 8 வந்தாங்க. இப்படி பல்வேறு விதமான சட்டங்கள் கொண்டு வந்து நம்ம இந்த வெட்லேண்டை பாதுகாக்கிறோம். பொதுவா அமேசான் காடுகளை வந்து உலகின் நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வெட்லேண்ட் சதுப்பு நிலங்கள் இல்ல அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். இதுவுமே வந்து கேள்வியில கேட்கப்படும். சோ ரொம்ப முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சரிங்களா? சோ இந்த ஃபேக்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி அப்படின்னா கடந்த வருடங்களில் தமிழக அரசு பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.